பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து கொல்கத்தாவில் பேரணியாக சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். கொல்கத்தாவில் ஏற்பட்டிருக்கும் இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 15 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டாலும் கூட அந்த கொந்தளிப்பும் அடங்கவில்லை. மக்களுடைய கோபமும் ரௌத்ரமும் இன்று வரை கூட அடங்காமல் இருக்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்வது போல ஒவ்வொரு நாளும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு நபன்னா அபியான் மார்ச் என்ற பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஹவுராவிலிருந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய இந்த பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நபன்னா என்றால் அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகத்தினுடைய பெயர் தான் நபன்னா என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த பேரணிக்கு நபன்னா அபியான் மார்ச் என்று மாணவர்கள் அமைப்பின் சார்பாக அந்த பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பேரணியை முன்னிட்டு காவல்துறையினர் பெருமளவிலே குவிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக சந்திராகாந்தி என்னும் இடத்தில் காவல்துறையினர் பிரத்யேகமான தடுப்புகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி மாணவர்கள் முன்னேறி விடாமல் இருப்பதற்காக அந்த தடுப்புகளை அமைத்திருந்தனர். மாணவர்கள் பேரணியாக முன்னேறி கொண்டிருந்த போது அவர்கள் தொடர்ந்து முன்னேறி விடாமல் இருப்பதற்காக காவல்துறையினருடைய தடுப்புகள் அமைத்திருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் அந்த தடுப்புகளின் மீது ஏறி, அதாவது பேரிகார்டு மீது ஏறி அந்த தடுப்புகளை எல்லாம் அவர்கள் அடித்து உடைத்து விட்டார்கள். அது மட்டுமின்றி காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடைபெற்றது. சில போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் அமைத்திருந்த அந்த தடுப்புகளை எல்லாம் இழுத்து வேறு ஒரு இடத்தில் சென்று அவர்கள் தூக்கி எறிந்து விட்டனர். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை கலைப்பதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்தியதோடு அவர்கள் மீது வாட்டர் கேனன்ஸை கொண்டு தண்ணீரை பீச்சி எடுத்தும் போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர். அப்போதும் அதற்கும் அடங்காத போராட்டக்காரர்கள் முன்னேற முயன்ற போது காவல்துறையினர் இந்த கண்ணீர் டியர் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணீர் புகை குண்டுகளையும் அவர்களின் மீது வீசி போராட்டக்காரர்களை கலைக்க முயற்சித்தனர். இதனால் அங்கு தற்போது ஒரு பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகின்றது. சியால்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சாறை சாறையாக போராட்டக்காரர்கள் வண்டிகளிலும் மற்ற பேரணியாகவும் அந்த தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பலர் மெட்ரோவின் மூலமாக, ரயில்களின் மூலமாக கூட அந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகின்றது. இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.